எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்த வாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் கண்ணீர் இல்லை. முத்தமிட்டு திரும்பக்கூடிய மகிழ்ச்சியை இப்பொழுது நீ அழகாக வரவேற்கப் போகின்றாய். இன்னும் 3 மணி நேரத்தில் சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரும். அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்படுவாய். தூய எண்ணங்களும் உன் சத்திய விருப்பங்களும் என்னுடைய அருளை அழகாக ஈர்த்து வந்திருக்கின்றது. அதனால்தான் கடவுள் நான் இப்பொழுது நேரடியாக உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். முடிவு உனக்கு சாதகமாக தான் இருக்கும். மாற்றம் எதுவும் நடக்கவில்லையே என்று காத்திருந்தாய். சந்திப்பு எதுவும் நிகழவில்லையே என்று ஏங்கினாய். அழைப்பு ஏதும் வரவில்லையே என்று மிகவும் சோர்ந்து போனாய். இப்பொழுது அந்த சோர்வுக்கும் வருத்தத்திற்கும் முடிவு கிடைத்து விட்டது. நல்லதொரு தீர்வை நீ இனி எதிர்நோக்கலாம். என் குழந்தை, நீ உண்மையாக என்னை நம்பியதால் அதற்கான பலனை பேரதிசயங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நிரப்ப இப்பொழுது நான் அந்த சுபமங்கள செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றேன். செய்தி சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல. நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அது மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் மிகவும் முக்கியம். என்னை நினைத்து தீபம் ஏற்றிய உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜோதியை பிரகாசமாக தர நான் விரும்பிவிட்டேன். நற்குணங்களால் சூழ்ந்த உன்னுடைய மனம் இன்று முதல் நல்ல வாழ்க்கையாக மலர ஆரம்பிக்கும். வெற்றியாக வழிநடத்துதலில் இப்பொழுது நீ நுழைந்திருக்கின்றாய். எந்த ஒரு பயமும் உனக்குள் இருக்க வேண்டாம். தாமதம் என்ற ஒன்று உன் வாழ்வில் இனி இல்லை. தயக்கம் உன்னிடத்தில் இல்லாதவரை, துணிந்து நீ செயல்படும் வரை எந்த ஒரு தோல்வியும் இனி உன்னை தழுவப் போவது இல்லை. மனதிற்கு போதுமான பூரிப்பு இப்பொழுது உண்டாகும். உன்னுடைய முயற்சிக்கும் பொறுமைக்கும் பிரார்த்தனைக்கும் பதில் வரப்போகின்ற இந்த சுபமங்கள செய்திதான் பறவையைப் போல அழகாக உன்னை தேடி வந்து உன்னுடைய உள்ளத்தில் அமரப்போகின்றது. நீ யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருந்த அந்த பிரார்த்தனைகள், விஷயங்கள், உன் கோரிக்கைகள், அந்த உண்மையான வரிகளை என் செவிகள் கேட்டிருக்கின்றது. என்னவோ நடந்திருக்கின்றது. அதுதான் கடவுளினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரம் வந்து சேரப்போகின்றது என்று மனதிற்குள் நீ ஒரு பூரிப்பை அடைவாய். நீ செய்தது புண்ணியங்கள் பல. அதுதான் இப்பொழுது நடக்கப் போவதற்கான அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. அந்த நேரம் இப்பொழுது நெருங்கி வந்திருப்பதால் என்னுடைய அருள் வட்டத்திற்குள் உன்னுடைய மனம் நுழைந்து விட்டது. சிறந்ததை நம்பினால் சிறந்ததுதான் நடக்கும். எதை நம்புகின்றோமோ அதுதான் நிகழும். சுப செய்தியை எதிர்பார்த்து நீ புன்னகை செய். இன்னும் 3 மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆச்சரியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உன் மனதிற்கே உரிதான, உன் வாழ்விற்கே உரிதான சுபமான நேரத்தை இப்பொழுது நான் உறுதிப்படுத்தி இருக்கின்றேன். எதிர்பாராத விதத்தில் நம்பிக்கையோடு நீ காத்திருந்த விஷயத்தில் ஏற்பட போகின்ற, உண்டாகப் போகின்ற அந்த திடீர் திருப்பம் உன் மனதை பூரிப்படைய வைக்கும். 3 முறை ஓம் கம் கணபதியே நமக என்று இப்பொழுதே சொல். மனதிலோ வாயிலோ சொல்லிக்கொள். உன் பிரார்த்தனை எவ்வளவு நேர்மையானது என்பதை நான் தெரிந்திருக்கின்றேன். சந்தோஷத்தோடு அனைத்தையும் செயல்பட இப்பொழுது தொடங்கி விடுவேன். சின்ன விஷயத்தை மட்டும் மறக்க வேண்டாம். நம்பினால்தான் அதிசயம் நடக்கும் என்கின்ற அந்த விஷயம் உன் வாழ்வை நோக்கி ஏற்கனவே அதிசயங்கள் வர ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய மாறாத பக்தியினால் அதிசயம் என்பது தவிர்க்க முடியாதது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையை வாழ்க்கையில் சந்தித்தாலும் உன் பக்கம் இந்த கணபதியின் அருள் இருக்கின்றது என்பதை தெரிந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிலர் உன் மீது பொறாமை கொள்கின்றார்கள். நீ நினைக்கின்றாய் நாம் நலமாக வாழவில்லை என்று. ஆனால் உன் நிலையை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை விட தாழ்ந்த நிலையிலும் சிலர் இருப்பார்கள் என்று தெரிந்து வைத்து கொண்டால் நம்முடைய நிலையை கண்டு நாம் அஞ்ச மாட்டோம், தாழ்வாக நினைக்க மாட்டோம். எப்பொழுதும் உன்னுடைய மனம் உன்னை உயர்வாக நினைக்கும்படி பார்த்தால்தான் அந்த உயர்வு உனக்கு நிரந்தரமாகும். பழைய பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படாதே. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். தெய்வ எண்ணங்கள் கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது நீ வந்து விட்டாய். நீண்ட நாளாக காத்திருந்த அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சி உன் மனதுக்குள் அடிபடும்.
உன்னுடைய வீட்டிற்குள் அமைதி நிலவும் முன்னேற்றத்தின் ஒளியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அருள் சூழல் உன்னை சூழும். நான் தயார் அதை வரவேற்க என்று எப்பொழுதும் சொல். உன்னை அழைத்தவன் நான். இந்த கணபதிக்கும் நீ நன்றி சொல்ல தவறக்கூடாது. பிரபஞ்சத்திற்கு தினம்தோறும் இந்த அற்புத நாளை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு எழு. உறங்கும் பொழுது இன்றைய நாளில் நடந்த விஷயங்களுக்கு நன்றியை சொல். அது உனக்கு நன்மைக்காகத்தான் நிகழ்ந்திருக்கின்றது என்று நம்பி சொல். எந்த மந்திரம் மனதிற்குள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம்மால் முடியும், நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்கின்ற ஒரு மந்திரம் உன் மனதிற்குள் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையை அழகான பாதையில் நீயே கொண்டு செல்லலாம். என்னுடைய அருளை, நான் கொடுக்கக்கூடிய அருளை ஏற்கும் மனநிலை இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. அதுதான் நம்பிக்கையின் தீர்மானம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய நல்லது நடக்கும் என்று சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அது உன் கண் முன்னால் இப்பொழுது வரும். அது வந்து உன் பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கும். உறுதி தரும் வார்த்தைகளை பிறரிடமிருந்து நீ கேட்பாய். எதிர்பாராத மகிழ்ச்சி எல்லா இடங்களிலும் இருந்து உன்னை நோக்கி வரும். இன்று விசேஷமான நாள். இந்த கட்டத்தை நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்று உன்னுடைய விதிப்படி இருந்தது. இன்று நீ என்னை சந்தித்து விட்டாய். இன்னும் 3 நேரத்தில் நீயே சொல்ல போகின்றாய், இது சத்தியமாகவா? நமக்கு தான் நடந்திருக்கின்றதா? கனவா நனவா? இப்படி ஒரு செய்தியை நான் எதிர்பார்க்கவில்லையே. அப்பனே, பிள்ளையார் அப்பனே, விநாயகனே போற்றி போற்றி, எனக்கு நல்லது நடந்திருக்கின்றது. உன் வாக்கு என் வாழ்க்கையில் பலித்திருக்கின்றது என்று எனக்கு நீ கொஞ்ச நேரத்தில் ஆச்சரியத்தில் நன்றி சொல்வாய். என்னுடைய பிள்ளைகளை என்றும் நான் காக்க வைப்பதும் இல்லை, அழ வைப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. காத்திருப்பவர்களுக்கு நன்மையும், கண்ணீர் சிந்துபவர்களுக்கு சந்தோஷத்தையும், எதிர்பார்ப்பை வைப்பவர்களுக்கு அவர்களுக்கான வெற்றியையும் கொடுத்து மகிழ்விப்பவன் இந்த கணபதி. நல்ல முறையில் உன்னுடைய வாழ்க்கை விரைவாக முன்னேற வேண்டும் என்று நீ விரும்புவதைப் போலவே நானும் முன்னேற்றத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். முன்னேற்றம் கிடைக்கும் பொழுதும் அவசரப்படாமல் அமைதி காக்க வேண்டும். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றது என்பதற்காக உடனே அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டு அவசரப்பட்டு வேறு விஷயங்களை அவதிக்கு உள்ளாக்கிவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மனநிலையோடு இருக்க வேண்டும். அதிகபட்ச சந்தோஷம் வந்தாலும் சரி, துன்பம் சூழ்ந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதுவுமே நிரந்தரமில்லை என்கின்ற எண்ணத்தோடு சமநிலையோடு பார்க்க தெரிந்துவிட்டால் நிம்மதி என்றுமே தொலையாது. கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் நன்மைக்காக தான், நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் சுபத்திற்காக தான் என்று நம்பு. நிம்மதி தொலையாமல் இருக்கும். நல்லது நடக்கும்.